இனிமே இன்னும் வர காலத்துல அங்கிள் வந்தே ஆகணும். தேங்க்யூ. 50 நாள் தானே ஆச்சு, இன்னும் 5 வருஷம் ஆச்சு பாருங்க. நீங்களே வராரு. நம்மள மாதிரி சாதாரண மக்கள் இந்த ஆட்சி பெண்கள் ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க. நான் செய்யறேன் அப்படின்னு அதுக்கெல்லாம் பேச ஒரு தகுதி இருக்கா ப்ரோ? ஃபர்ஸ்ட் அதுக்கு பேச ஒரு தகுதி இருக்கா? ரீல்ஸ் சொன்னாங்கல்ல சார், ரீல்ஸ் தான் இப்ப ரியலா மாறி இருக்கு. இப்போ வந்து சட்டசபையில இருக்காங்க சிங்கிள். இப்போ எப்படின்னாக்கா சிங்கமும் இப்போ நரிகளுக்கும் வித்தியாசம் தெரியும். சிங்கம் வந்து தனியா தான் வேட்டையாடு, அந்த மாதிரிதான் வந்து சிங்கம் வந்து எப்பயுமே பசிச்சா மட்டும் தான் வேட்டையாடும். அதனால வந்து பசிக்கும் போது அவர் வேட்டையாடி இருக்காரு, இப்போ வேட்டையாடுறாரு. அங்கிளோட இந்த ஆட்சி சூப்பரா இருக்கு. எங்களுக்கு அங்கிளை பார்த்ததுல செம ஜாலியா இருக்கு. அங்கிளோட சிங்கப்பெண் திட்டமும் எங்களுக்கு தைரியமா இருக்கு. இன்னும் இதே மாதிரி திட்டங்களை கொண்டு வர அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே இன்னும் வர காலத்துல அங்கிள் வந்தே ஆகணும். தேங்க்யூ. 50 நாள் தானே ஆச்சு, இன்னும் 5 வருஷம் ஆச்சு பாருங்க. நீங்களே. என்னோட பேர் சரிதா. நான் இப்ப இருந்து சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் விஜய் ஃபேன் தான். அவரை பார்க்கணும் போல ரொம்ப வருஷம் கனவு தான். இப்பதான் அந்த கனவு முடிஞ்சிருக்கு. நான் முன்னாடி பாத்துட்டேன். அப்ப கூட என்னால பொறுக்க முடியல. போன் பண்ணாலும் விஜய் வரணும்னா எங்க இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துடும். விஜயை பார்க்க தான் நாங்க வரோமே. ஆனா சூப்பரா சொல்லி இந்த ஆட்சினா செம்ம ஆட்சி தாங்க. ஆட்சினா இப்படிதாங்க இருக்கணும். இதை பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சது இதுதான் செம்மையா இருக்கு. வேற எந்த ப்ராப்ளமும். பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கு, அது போதாங்க. எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். அதெல்லாம் சூப்பர் தான். இப்போ எங்களுக்கு இல்லைன்னா இப்போ வர பசங்களுக்கு, வர ஜெனரேஷனுக்கு கரெக்டா தாங்க இருக்கு. எங்களுக்கு இல்லைன்னா கூட சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்போட இருக்கு. ஆனா இது இப்படியே போயிட்டு இருக்கணும். எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச மக்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம், இன்னும் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் இன்னும் வந்து தான் இருப்பாரு. அது பண்ணிட்டு தானே இருக்காரு. அது பாதி வந்து ஒரு மாசம் தாங்க, அதுக்குள்ள எவ்வளவு திறமா போயிட்டு இருக்கு. சூப்பரா பண்றாரு, இன்னும் செம்மையா பண்ணுவார். ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்கள் சப்போர்ட்னாலதான் அவர் பண்ணுவார். எனக்கு தெரியும் நம்ம இருக்கிற வரைக்கும் சிங்கப்பெண்ணு தாங்க மோஸ்ட்லியா எல்லாம் சொன்னா சிங்கப்பெண்ணு தான். எல்லாரும் சிங்கப்பெண்ணு தான். அவர் அண்ணா இருக்காருனாலதான் ஜாலியா இருக்கும், ஜாலியா போகுது, சூப்பரா போகுதுங்க. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ. அது பேசுறாங்க, பேசலாங்க இருப்பானுங்க. அவன் சொல்லுவானுங்க. இப்ப கரூர்ல பேசினாரு பாத்தீங்களா? கரூர்ல எப்படி பேசினாரு பாத்தீங்களா? அவர் பேசுவாரு, அவர் பேச பயந்து ஓடுறானுங்க. எங்க உட்காரானுங்களா? பயந்து ஓடுறானுங்க. இவங்களுக்கு தைரியம் இல்ல. தைரியம் அப்படிதான் பயந்து ஓடுவானுங்க. நம்ம அவரை சொல்லி குத்தமே கிடையாதுங்க. பயந்து ஓடுறாளுங்க, நம்ம பேசவும் முடியாதுங்க. அவ்வளவுதான். அவர் பக்கம் கூட நிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா சூப்பர் ஆச்சு. புரியல. நாங்க இப்போ மதியானமா வந்தோம். இப்படி 2-3 வாரம் வந்து நிக்கிறோம். அவரை பாத்துறோம், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா போறோம். அவ்வளவுதான். 10 நிமிஷம் அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் தெரியுமா? அவர் அவ்வளவு பிஸி மேன். அவர் பிஸி வேலை பாக்கிறதுக்கு இவங்க நாங்க வந்தனாலேயே பார்த்தோம். இது வர மாட்டாரு நினைச்சோம், ஆனா வந்தாரு. ஆனா இனிமே வருவாரு, இன்னும் வரணும். இங்க பெரம்பூர் தொகுதிக்கு நிறைய வாட்டி அவர் வந்துதான் ஆகணும். வருவாரு கண்டிப்பா. ஐயோ பாப்போம், எங்களெல்லாம் இருக்க பாருங்க, உடம்பெல்லாம் சிலிக்குதுங்க. கண்டிப்பா நாங்க பாப்போம் அவரை. இனிமே இன்னைக்கு மேலே பாப்போம். கோரிக்கையா? கோரிக்கைலாம் ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நாங்களாம் ஓகே. கஷ்டப்படுற ஆளுங்களை கொஞ்சம் பார்த்தாருன்னா அதுவே எங்களுக்கு நிம்மதி தான். இல்லாதவங்க சாப்பாடு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, ரோட்ல இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் ரோட்ல இருக்கவங்க கொஞ்சம் அவரு அதை பார்த்தாலே எங்களுக்கு அதுவே ஓகேங்க. ஆமா ஸோ பாருங்க, அது கூட அவர் நேம் போடல, அம்மா ஹோட்டல் தான் திறந்துருக்காங்க. புரியுதா? அங்க வந்தா விஜய் பேர இல்ல, அம்மா பேர் தான் இருக்கு. அவர் பேரை காப்பாத்துறாரு. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆட்சி அது ஆட்சின்னு சொல்லாதீங்க. அது ஆட்சியே கிடையாதுங்க. அதெல்லாம் பித்தலாட்டம். எனக்கு தெரிஞ்ச ஆட்சியே கிடையாது, பித்தலாட்டம் தான். இதுதாங்க ஆட்சி. இப்ப பாக்கதாங்க போறீங்க. இந்த ஆட்சி எப்படி வரப்போது நீங்க பாக்கதான் போறீங்க. பாருங்க. புரியல? மாறிடுச்சுங்க. மாறிடுச்சு, ஃபுல்லா மாறிடுச்சு. மாறல, எப்பயோ மாறிடுச்சு. விஜய் வந்தாரு, மாசா மாறிடுச்சு. பிரச்சனையே இல்லை. தேங்க்யூ. ஒரு கட்சிக்காரங்க வராங்கன்னா அந்த அரசியல்வாதிங்க ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டின்னு வந்து நிக்க வச்சு பாப்பாங்க. இப்ப அண்ணன் யாரையும் கூப்பிடல, எந்த கட்சிக்காரங்களும் கூப்பிடல. ஆனா எவ்வளவு ஜனம் வந்தது பாத்தீங்களா? நிறைய ஜனங்க வந்தது, இனியும் வரும். எந்த பிளாக்கும் பண்ணல.
கட்சிக்காரங்களே அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, பொதுமக்கள் பார்க்கவே விட மாட்டாங்க, அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. 200 ரூபாய் கொடுப்பாங்க வேற. அந்தந்த கட்சியில இருக்க தொகுதியில இருக்கிற ஆளுங்க ஆளுக்கு 200 ரூபாய் குத்து கூட்டத்தை கூட்டின்னு வந்து நிக்க வச்சிருவாங்க. நிக்க வச்சு அவங்க கட்சியில ஒரு கொடியை குத்து அந்த கொடியை ஆட்ட சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனா அவர் அதெல்லாம் எதுவுமே செய்யல. சாதாரணமா வந்தாரு. அவ்வளோ ஜனம் வந்தது. நிறைய ஜனத்துக்கு தெரியாது, இன்னும் நிறைய வந்திருப்பாங்க. ஆமா, எந்த சிஎம் அது மாதிரி எதிர்ச்சியா வந்து பாத்துட்டு போறாங்க? எந்த கவர்மெண்ட் எந்த சிஎம்மும் அந்த மாதிரி வரமாட்டாங்க. சாதாரணமா நம்மள எதனா பண்ணிடுவாங்களோ ஒரு பயம், நிறைய பாதுகாப்போட தான் வருவாங்க. ஆனா அவர் சாதாரணமா வராரு, அவர் உயிரை பத்தி பயம் இல்லாம வராரு. சாதாரண மக்கள் இந்த ஆட்சி பெண்கள் ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க. எங்க போனாலும் பயம் இல்லாம ஒரு ஆபீஸுக்கு போனா கூட பயந்து பேசணும் அந்த ஆபீசர்கிட்ட. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி யாரும் பேசுறது இல்ல, சாதாரணமா பேசுறாங்க, பக்கத்து வீட்டுல பேசுற மாதிரி பேசுறாங்க. பயம் இல்லை, எதுவுமே கிடையாது. அதுல பின்னணி கட்சிக்காரங்களாம் இருப்பாங்க, அதனால அந்த பயம்லாம் யாருக்குமே கிடையாது. அவங்க பேசுறவங்க பேசினே இருக்கட்டும், அவரு சைலண்டா செய்யிட்டு போறாரு பாரு. சைலண்டா யாருக்கும் பதில் கொடுக்கல, பேசுறவங்க பேசினே இருங்க. நான் செய்யறேன் அப்படின்னு அதுக்கெல்லாம் பேச ஒரு தகுதி இருக்கா ப்ரோ? ஃபர்ஸ்ட் அதுக்கு பேச ஒரு தகுதி இருக்கா? அவ கிட்னி திருடி வியாபாரம் பண்றா, அவள ஒரு தகுதி இருக்கா? ஃபர்ஸ்ட் அவள கண்ணம்ல செருப்பால அடிப்பாங்களா? செருப்பால அடிப்பாங்களா? இது ஒண்ணா பார்த்தா கல்லே பட மாட்டாளே. பா இந்த ஆச்சரிய என்னாச்சு பா கட்டு கர்மூர் தொகுதியில எங்க அண்ணா எப்படி வந்தாரு பாத்தீங்க? கெத்தா இல்ல மைக்க விடு. கெத்தா எப்படி வந்தாரு? மக்களை பார்க்க வந்தாரு. யாரும் வந்திருக்காங்களா? யார டோர் யார இறக்கி விட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் சிஎம் வந்தார்ல, எப்படி வந்தாரு? ஐயா யார கீழ விழுந்தாங்களா? ரத்தம் கண்ணீர் வந்ததா? இல்ல யாரும் அழுதாங்களா? எல்லாம் சிரிச்சினே பார்த்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, புகழ்ந்திருந்தாங்க. அண்ணனுக்கு கெத்தா இருக்கா? வேற எப்படி டோரை திறந்து விட்டு சிஎம் வராங்களா? டோரை திறந்து விட்டு வராங்களா? அந்த மாதிரி வந்தா போல டோரை திறந்து விட்டு வரா போல. இந்த நாயை அவுத்துட்டாங்க சங்கிலி போல வீட்ல. ஆனா எங்க கிட்ட டோரை திறந்து விடல, வேற மாதிரியே ஆயிடும். கண்டிப்பா ஆயிடும் வேற மாதிரி. இந்த சைடு வரக்கூடாது ஜூலி, வந்தா காலி. இது எங்க அண்ணன் வரைஞ்சது. இது வந்து அண்ணன் சிஎம் ஆன உடனே ரெடி பண்ணி ஒரு 1.5 மாசம் ஆயிடுச்சு. எப்போ டைம் கிடைச்சா அவர் இங்கே சப்போஸ் வர மாதிரி இருந்தால் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் முடியல. சரி இன்னொரு பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நான் வந்து டிவிக்கு சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்கிறத விட அவரோட உண்மையான அரசியல் ரசிகன். நான் அவரோட உண்மையான தொண்டை, அரசியல் ரசிகன், சினிமா ரசிகன் கிடையாது, அரசியல் ரசிகன் அவரோட. ஒரு சிஎம் வந்தாங்கன்னா ரோடே பிளாக் பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு அண்ணா இது வந்து இங்க இது இல்லண்ணா, இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் பண்றது வந்து பொதுமக்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அவங்களே பிளாக் இன்னைக்கு ஜனங்க வந்து நான் ஒரு பார்த்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நிற்கிறாங்க. ஒரு பாசம். விஜய் அப்படின்றது பேர் கிடையாது, அது ஒரு எமோஷன். அது வந்து ஒரு ஒரு அன்பு கலந்த பாசம். எனக்கெல்லாம் வந்து அவர் வந்து கூட பிறக்காத அண்ணன் தான் விஜய். இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அது மூவ்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் போக போக அதுக்கான அவங்களுக்கு என்னென்ன மேற்கொண்டு ஆயுதங்களோ எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இப்போதைக்கு அவங்க இருக்க அந்த பவர் வச்சு அவங்க என்ன பண்ணணுமோ நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா இருக்குண்ணே. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவர் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்றது நீங்களே டேட்டா எடுத்து தான் இருப்பீங்க. ஆரம்பத்தில் எல்லா ஆட்சியும் வரும்போது சில ஃப்ளாஸ் இருக்க செய்யும். ஆனால் இது அண்ணா வந்து ஓவர் கம் பண்ணி மூவ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இதை இன்னும் இந்த 5 வருஷம் ஆட்சியில் இன்னும் நல்லா இருக்கும். அடுத்த 20 வருஷத்துக்கு அண்ணன் தான் இங்கே. தளபதி ஆட்சி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்களுக்கு வந்து சின்னதுல இருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை இப்போ இங்க எங்க ஏரியாவில் நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். போன முறை அம்பேத்கர் காலேஜுக்கு வந்தாங்க மனு கொடுக்க வரப்ப, அப்பயும் பார்த்தோம், அதுலேயே சந்தோஷம். இப்போ திருப்பி வின் பண்ணி வந்திருக்காங்க, அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நியர்பை எல்லாமே இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கு. அதுவும் எங்க தலைவர் இருந்து பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். நாங்க முன்ன வந்து பயப்படுவோம், அன் டைம்ல வெளியே போகணும் வரணும்னா, இப்போ வந்து ஃப்ரீயா போகலாம் வரலான்னு எங்களுக்கே ஒரு தைரியமா இருக்கு, எங்க வேணா போகலான்னுட்டு.
யாரோ செய்யாததை அவர் செய்கிறாரு. ஆட்சிக்குல வந்தா நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லாததை நிறைய பண்ணியிருக்கிறாரு அவர். இந்த 60 நாளில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் எங்கள் அண்ணன் பண்ணியிருக்கிறாரு. குழந்தை வந்து இப்போதான் பிறந்திருக்கிற குழந்தை போல அவர். இதுக்கப்புறம் தான் பண்ணுவார், ஒன்று பண்ணுவார். டைம் கொடுக்கணும். எழுந்தோன்னே இப்பயே பறக்கணும் நடக்கணும்னா முடியாது. பண்ணுவார். இந்த 60 நாள் அவர் பண்ணதுலேயே தெரியுது நிறைய மாறும். அவர் பேச்சே அவர் சாதாரணமாகவே அமைதியான குணம் தான் அவர். அவர் இப்போ கட்சிக்கு வந்து தான் பேசுறதே நாங்களே பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருந்தது அவர் பேசின ஒன்னொன்றுமே. அப்படியே வந்து கூஸ் பம்ப் மாரி இருந்தது, எனர்ஜி. நான் எப்பவுமே அவர் எங்கே போனாலுமே 1 hour இருந்தாலும் அந்த வீடியோ வந்து நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் செல்லில். நல்லா இருந்தது. தேங்க்ஸ். அவர் தான் எங்களோட ஒருத்தரா இருக்கிறாரு. அவரு சிஎம்னா அப்படியே கெத்த காட்டணும், கார்ல தான் வரணும், அதுல தான் வரணும், அந்த இதுவே இல்லை அவருக்கு. எங்க அதை தான் சொல்றேன், எங்க கூட பிறந்த அந்த மாதிரி தான் நாங்க ஃபீல் பண்றோம். இப்ப காலையில ஆபீஸ் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. லேட்டானா அங்க என்ன பிரச்சனை நடக்கும் அவருக்கு தெரியுது. எங்க மனசுக்குள்ள எங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டம் வருமோ அதை வந்து தாங்கிட்டு அவர் வந்து அதை நல்ல முறையில் தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. யாரு யார சொன்னீங்க? ஜூலி பெரம்பூர் வந்தீங்கன்னா நீ காலி. புரட்டி அடிப்போம் ஜூலிய. அவர் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின்னல் மாதிரி இருக்கா போல. அதுவும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே தொண்டர் தான் நான். அவர் ஆட்சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஆட்சி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஆட்சி இந்த மாதிரி ஆட்சி பார்த்ததில்லை. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல விடிவு காலம், எல்லாருக்கும் மக்களுக்கு விடிவு காலம் நல்லா கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மக்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன கோரிக்கை எந்த கோரிக்கை இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கோரிக்கையை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னாக்கா விஜய் கிட்ட நம்ம வந்து சொல்லாமல் அப்படியே நம்ம வந்து பெட்டிஷன் மாதிரி நம்ம போட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து தீர்ப்பு நல்லா கிடைக்கும் போது என்னன்னாக்கா கஸ்டமர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் கிடைக்குது ஃபுல்லாகவே எல்லாருக்குமே. பெரம்பூர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் யாரும் ஓப்பன் பண்ணி பார்த்ததில்லை. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணுறதுனால இப்போ மக்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வந்து எந்த ரவுடிசமும் இல்லை, அதுவும் இல்லாமல் பாலிடிக்ஸ் இது மாதிரி எப்படின்னாக்கா இந்த பொருள் இது எப்படின்னாக்கா ஸ்மக்லிங்ஸு அந்த மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை. இப்போதைக்கு எல்லாமே வந்து கட்டுப்பாடாக இருக்கு. சிங்கப்பெண்ணோட இது பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்களுக்கு நல்ல சேஃப்டி. பெண்களோட சேஃப்டி என்னன்னாக்கா இப்போ வந்து ரவுடிசம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ரொம்ப பேர் யாரும் ரோட்டில் உட்காரது கிடையாது, ரோட்டில் எதுவுமே சொல்கிறது கிடையாது, எதுவும் பேசுறது கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணு கொடுத்தது ரொம்ப வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. 50 நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 50 நாள்லேயே எல்லாருக்கும் வந்து விடிவுகள் கிடச்சிச்சு. எப்படின்னாக்கா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் போகும்போது கூட 12 மணி 1 மணி 2 மணி போகும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டியாக இருக்குது. எப்படின்னாக்கா ஒரு காவலாளி வர்றாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணோடனே அவங்க உடனே வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது. அதுதான் எப்படின்னாக்கா இப்போ வந்து அவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தளபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து சினிமாவில் சொன்னவர் தான். சினிமாவில் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரியலாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியல் மாதிரி தெரில, எப்படின்னாக்கா ஒரு சினிமா மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. ஆனால் வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நானும் நினச்சேன், ஆனால் வந்து இதுமாதிரி ஆகாது அப்படி தான் நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நானே வந்து சொல்கிறேன் இந்தமாதிரி கரெக்டாக இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்காக இருக்குது. இப்போ இருக்குது இப்போ சட்டசபைன்றது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சட்டசபையில் இருக்காங்க சிங்கிள். இப்போ எப்படின்னாக்கா சிங்கமும் இப்போ நரிகளுக்கும் வித்தியாசம் தெரியும். சிங்கம் வந்து தனியாக தான் வேட்டையாடு, அந்த மாதிரி தான் வந்து சிங்கம் வந்து எப்பயுமே பசிச்சா மட்டும் தான் வேட்டையாடும். அதனால வந்து பசிக்கும் போது அவர் வேட்டையாடி இருக்காரு. இப்போ வேட்டையாடுறாரு. இப்போ ஏன் வேட்டையாடுறாருனாக்கா இப்போ வந்து எல்லாருமே தெரியும் இனிமேல் தான். இப்போ விடிய காலம் எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக தெரியும். இப்போ எப்படின்னாக்கா எனக்கு வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிஎம்ன்றது நம்ம
எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அண்ணனா பார்க்குறாங்க, அப்புறமா தங்கச்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தாய் மாமா சீர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மோந்திரம் அதெல்லாம் போடுறதுனால இப்போ எப்படின்னாக்கா இப்போ நான் எப்படி சொல்றேன், மற்ற வீட்டு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க மனுஷனா வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அண்ணா வந்து போறாருன்னா நம்ம பார்க்குறோம். குடும்பத்துல ஒருத்தர் அதனால சூப்பரா போயிட்டு இருக்கு சார். அவர் வந்த 60 நாள்ல வந்து நிறைய பேருக்கு நல்ல உதவி செய்யறாரு. இந்த சர்மா நகர்ல வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டுறதே எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது. 60 நாள் இப்படி ஒரு பிரமாண்டமான பஸ் ஸ்டாப் கட்டிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் இங்க இருந்திருக்கீங்க, இது வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாப் புதுப்பிச்சிருக்காங்களா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல. புது பஸ் ஸ்டாண்டா நிறைய மாற்றம் வேற வந்திருக்குது. ஆனா வந்து இப்ப ஏசி பஸ் ஸ்டாண்டு வேற வந்திருக்குது. அது அவர் வந்ததே ஒரு மாற்றம் தான். ஆனா வந்து எங்களால பார்க்கவே முடியல. ஒரு இனிமே செய்வாருன்னு நம்பிக்கை வந்துருச்சு எல்லாருக்கும். சிங்கப்பெண் பாதுகாப்பு போட்டிருக்காங்க, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ரொம்ப நல்ல திட்டமா போட்டிருக்காருப்பா. ஆனா வந்து என்னன்னா இந்த மாதிரிலாம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே முடியல. அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், பார்ப்போம். போன ஆட்சியில பாத்தீங்கன்னா அம்மாவோட உணவுகள்லாம் மூடிட்டாங்க. ஆமா, திரும்பி புதுப்பிச்சிருக்காரு. இந்த போட்டோ கூட வேணா, அவங்க போட்டோவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நானே சப்பாத்தி வாங்கினேன், சூப்பரா இருந்தது சார். நானே வந்து அம்மா உணவகத்தெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறேன், நல்லா இருந்தது. திரும்ப வந்தது ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பேர் வந்து ரோட்டுகளில் இருக்காங்க, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்க, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும். தரமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. கேரக்டர் பாத்தீங்கன்னா அண்ணன் தப்பா பேசுறாங்க, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவங்க நேர்ல வர மாட்டாங்க, கையில கிடைச்சா வர சொல்லுங்க. பொம்பாயிட போகுது. அவங்களுக்கு வந்து புரியல அவரை பத்தி. அவங்க பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரு 2 வாரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரசவத்துல வந்து சரியில்லை, ஒழுங்கு இல்லை, பால் தர மாட்டாங்க, சாப்பாடு தர மாட்டாங்க. ஆனா மறுநாளே போயிட்டு அதை விசிட் பண்ணாரு, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஆமா ஆமா சார், அது வேணா பரவாயில்ல. ஆனா இப்படிலாம் யாரும் வந்ததே கிடையாது. அவர் வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தைகளை பார்த்து ரீல்ஸ் சொன்னாங்கல்ல சார், ரீல்ஸ் தான் இப்ப ரியலா மாறி இருக்கு. ரீல்ஸ் சொன்னாங்க சார், அதுவும் இப்ப ரியலா மாறி இருக்கு தளபதி வந்ததுனால. இப்போ 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு 12 மணிக்கு மேல, ஆனா போலீஸ் வந்து அவங்க பாதுகாப்பாவே வீடியோ எடுத்து விட்டுருக்காங்க, அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார். இது மாதிரி ஆமா, நிஜமா நடந்ததுனால எங்களுக்கு நல்லா ஒரு தைரியமா போகிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருந்திருக்கு இப்போதைக்கு அவர் வந்ததுனால, தளபதி வந்தது. நல்லா இருக்குங்க சார். சிங்கப்பெண் இருக்கிறதுனால அவங்க கிட்ட உடனே அந்த நம்பர்ல நம்ம கால் பண்ணி சொன்னதும் அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அவங்க காலையில போயிட்டு அவேர்னஸ் கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி டிராஃபிக் போலீஸ் நான் முன்னாவும் நான் பார்த்தது கிடையாது. இப்போ எங்க நின்னாலும் சரி, அந்த டிராஃபிக் போலீஸ் நம்மள கடக்க வச்சுதான் நம்மளை பாதுகாப்பா அவங்க ரோடு கிராஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ தளபதி வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவருடைய ஆட்சி மேலும் மேலும் சிறக்கணும் சார். எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா அவருக்கு இருக்கு. டிவிக்கு தளபதியை பார்த்தோன்னு செம்ம ஹாப்பிப்பா, செம்ம சந்தோஷம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கிறேன். அருமையா எல்லாருக்குமே சிரிச்ச மாதிரியே ஸ்மைல் பண்ணினு எல்லாருக்குமே கை காட்டிட்டு போனாரு. எல்லார் மனசும் ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு. நல்ல ஆட்சி நடத்துறாரு. உண்மையிலே இந்த மாதிரி ஆட்சி நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. சூப்பரா நடத்துறாரு. ஊழல் இல்லாத ஆட்சி இந்த டிவிக்கு ஆட்சி மட்டும்தான். ரொம்ப சூப்பரா இருக்குது. அவருடைய ஆபீஸ் அலுவலகம் அதை விட சூப்பரா இருக்கு. இங்க பஸ் ஸ்டாண்டு, டிப்போ, ரேஷன் அந்த கடை ஓப்பன், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. நிறைய மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டு வராரு. மருத்துவமனையிலலாம் பாருங்க, நிறைய லஞ்சம் வாங்குறாங்க. ஆனாலும் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போறா. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதே மாதிரி கண்டக்டருங்க மேல தோல்ல கை போட்டு உக்காடுறாரு. எந்த முதலமைச்சர் சார் செய்வாங்க சொல்லுங்க? எந்த ஒரு ஈகோவே கிடையாது அவருக்கு. அருமையான தலைவர், நல்ல தலைவர் அவரு. ஆமா சார், சிங்கப்பெண் அதிரடி பட செம்ம சூப்பர் சார். இதுவரை யாருமே அப்படி நடத்தினதே இல்லை.
பெண்களுக்கு சம சப்போர்ட் பண்றாரு. மக்களோடு மக்களா நின்று எங்களோடு இருக்கிறாரு எங்க அண்ணன். உண்மையில நிரந்தர ஆட்சி பண்ணுவார் அவரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தளபதி ரொம்ப சூப்பரா நல்ல மனிதர் அவரு. ஆமா சார், அம்மா அலுவலகம் மூடப்பட்டது. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாமே திறக்கப்பட்டது. உண்மையில அருமையான சாப்பாடு சார். உண்மையில சொல்ற மக்கள் வயிறார சாப்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி சாப்பாடு நல்லா இருந்ததா எனக்கு தெரியாது, சொல்லுவாங்க நல்லா இருக்காதுன்னு. ஆனா இந்த தடவை சூப்பரான சாப்பாடு, ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி வீட்டில் செய்ய நல்லா அருமையா செய்றாங்க. அதே மாதிரி பசங்க படிக்கிற ஸ்கூல்ல நல்ல பேகு கொடுக்குறாரு, நல்ல சைக்கிள், செம்மையான சைக்கிள்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் நிறைய காலை உணவு பொங்கல் என்னென்னமோ கூட. ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்தில் வெறும் சாம்பார் சாதம் தான், உண்மையிலே சொல்கிறேன். ஆனால் இப்போ பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்ல உணவு கிச்சடி தராங்க, எல்லாமே சூப்பராக செய்கிறாரு சார். ஆமாம் சார், ஆமாம் சார். வந்த உடனே எத்தனை கடைகள் மூடப்பட்டது சார். அது உண்மையிலே ரொம்ப மக்களுக்கு சந்தோஷமா இருக்கு, பெண்களுக்கு அதை விட சந்தோஷமா இருக்குது. ஒயின் ஷாப்பு நிரந்தரமா ஒரு மூடிடுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வந்த உடனே இத்தனை கடை மூடினாரு, அது பெரிய விஷயம் தானே சார். அதை நினைச்சாலே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா சார், போதைக்கு வாலிப பிள்ளைங்க ரொம்ப அடிமையா இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம சிஎம் சார் மனசுல இருக்குது, இதை நிரந்தரமா அவர் எடுத்து போட்டுருவாருங்க நம்பிக்கை இருக்குது. இந்த ஊழல் பண்றது, அந்த மதுபான கடைகள், இந்த போதை காரியங்கள் எல்லாத்தையும் அவரு சீல் வச்சிருவாரு, எங்களுக்கு நம்பிக்கை. நிரந்தரமா அதை ஒழிச்சிருவாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. வாலிப பிள்ளைகள் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. இனிமே அந்த பாவத்துல அவங்க அடிமையா இருக்க மாட்டாங்க. நம்ம தலைவர் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாலே போதும் சார். சார் அவர் கரெக்டா பேசுறாரு சார். அவர் கரெக்டா பேசும்போது அங்க யாருமே நிக்க முடியல சார். நல்ல நேர்மையான கரெக்டா எடுத்து பேசுறாரு. அவர் பேசும்போது யாராலுமே அங்க நிக்க முடியல. அதான் எல்லாருமே எந்திரிச்சு ஓடுறாங்க. ஆமா, ஓடுன்னு ஓடுறாங்க சார். எங்க தலைவர் பேசலன்னாங்க. ஆனா பேசும்போது ஏன் அவங்க ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்க? ஏன்னா அவர் கரெக்டா பேசுறாரு, நியாயமான வார்த்தையை பேசுறாரு. அதை அவங்களால இது பண்ண முடியல. ஏன்னா குற்றம் நெஞ்சு குறுகுறுக்கும், சரிங்களா? அதனாலதான் அந்த ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த நாடாளுமன்றம் உட்கார மாட்டாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க, ஓடுன்னு ஓடுறாங்க சார். ஆனா அந்த ஜூலின்ற சிஸ்டர் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா எங்க தலைவர் நல்லா ஆட்சி பண்றாரு. அந்த ஜூலின்றவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாத வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறாங்க. அண்ணன் நல்லா ஆட்சி பண்ணும்போது தான் ஜூலின்றவங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கே பிடிக்கல. அது பெரிய விஷயம் சார். இப்பெல்லாம் பாருங்க, ஆமா நேரடியா போறாரு சார். உண்மையில சொல்றேன், மக்களுக்கு என்ன குறைன்னு கேட்டு நேரடியா போறாரு. எந்த சிஎம் சார் வந்து பாத்துருக்காங்க சொல்லுங்க? நேரடியா போறாங்க. இப்ப பாருங்க, சில மருத்துவமனையில பாருங்க, ஒரு லேடிஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே மறுநாளே போயிட்டாரு பாருங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. எந்த சிஎம் போவாங்க சொல்லுங்க? உண்மையிலே சார், அவர் சிஎம் மாதிரி எந்த ஒரு ஈகமும் இல்ல. மக்களோட மக்களா இருக்கிறாரு. எங்க அண்ணன் எங்களோட இருக்கிற மாதிரியே இருக்குது, சரிங்களா? அந்த எந்த ஒரு பெருமையும் இல்ல. நல்ல மனிதன், நல்ல ஆட்சி பண்றாரு. இது நிரந்தரமான ஆட்சி, டிவிக்கு ஆட்சி. தேங்க்யூ.